வணக்கம் அன்பு சொந்தங்களே. நான் நோர்வே நாட்டிலிருந்து நல்லையா சண்முக பிரபு நல்லையா. நான் இன்று எனது தந்தையாரின் சகோதரி திருமதி ஆச்சியம்மா செல்லத்துறை அவர்கள் மரபையொட்டி எனது சிறிய அஞ்சலியை நோர்வேயிலிருந்து அனுப்புகின்றேன். 1930ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இணுவில் என்ற அழகிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அவரது தாயார் 12 வயதில் இறந்த பொழுது அவர் தனது சகோதரங்களுக்காக அவர் சமைத்து கொடுத்து தனது படிப்பையும் அவர் தொடர முடியாமல், தந்தையாரின் தந்தையார் ஒரு விவசாயி ஆனபடியால் அவரது 3 ஆண் பிள்ளைகளும் தோட்டத்தில் உதவி செய்து அவர்களும் படித்து எல்லோரும் நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள். மற்ற 4 சகோதரிகள் அதுபோலவே. இந்த வகையில் இவர் பள்ளிக்கூடத்தை நிறுத்திவிட்டார் 12வது வயதில். ஆனால் அதன் பின்பு அவரது திரு செல்லத்துறை அவர்களை, அதாவது வேலுப்பிள்ளை செல்லத்துறை அவர்களை மணம் முடித்து 5 ஆண் பிள்ளைகள், பஞ்சபாண்டவர்கள் என்று நான் கூறிக்கொள்வேன், பெற்று இன்று அவர்கள் லண்டனில் மிக சிறப்பாக வாழ்கிறார்கள். மாமி சிறு வயதிலேயே கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தின் முக்கிய பொறுப்பு, அதாவது சமையல் பொறுப்பை ஏற்று திருமணம் முடித்தபின் அவரது கணவர் ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு பிரபல சோதிடர் வேலுப்பிள்ளை செல்லத்துறை. இருவருமே மிகவும் அன்பாக எல்லோருடனும் உரையாடி அன்பாக உபசரித்து மிகவும் ஒரு பாசமாக எல்லோருடனும் நடந்தபடியால் நான் யோசிப்பதுண்டு, மாமி எப்பொழுதும் எல்லோருடனும் மிச்சம் அன்பாயம் எல்லாரையும் வரவேற்று, நான் மாமியில் இருந்தால் அந்த தமிழ் பண்பாடுன்றது எப்படி என்று சொல்லி நான் அறிஞ்சு கொண்டது. அதுபோல் எனது தாய் தந்திர பிறகு நான் தாயார் இறந்த பின்பு மாமி அடிக்கடி வருவாங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு. அதுபோல் அம்மம்மாவுடனும் ஒரு 10 வருஷம் நாங்கள் போயிருந்தோம். அந்த வகையில் மாமி அடிக்கடி தேடி வரும்பொழுது கையிலே ஏதாவது கோயில் பிரசாதம் அல்லது வேறு ஏதாவது பலகாரங்கள் செய்து கொண்டு தான் வருவாள். வீட்டை போனாலும் அப்படி தான். அவள் தோசை சாப்பிட சொல்லுவாள், இட்லி சாப்பிட சொல்லுவாள், புட்டு சாப்பிட சொல்லுவாள், வடை சுடுவா, மிச்சம் அருமையான வடை. அது அங்கே வந்து போகிற எல்லாருக்குமே அவள் ஒரு பெரிய ஒரு உபசரிப்பாளி. அப்போ நான் அவளை பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த சோஷியல் இன்க்ளூஷன், சோஷியல் ரெஸ்பெக்ட், சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் மாமியில் இருந்தது. இந்த பிஹெச்டி படித்து இதாக வந்தாக்களில் கூடி அந்த அப்படியான விஷயங்கள் கஷ்டம் காண்றது. ஆனால் மாமின்ற அந்த நல்ல இது அவன் பிள்ளைகள் எல்லாரிலும் இருக்குது, நல்ல விஷயம் அது. அந்த வகையில் எனக்கு ஞாபகம் வருது, மாமியோடு நாங்கள் திருவிழாவுக்கு போனால் பக்கத்து கோயிலில் மாமி ஒரு டைம் வரை நிறுத்தி ஆகிடுவா. அப்புறம் நாங்கள் மாமி தட்டியில் போண்டியிருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் கதிராம் போனாங்களோ இருக்கா பெரிய பஸ்ஸில் நான் நினைக்கிறேன் ஒரு 50 பேர் இருக்க நினைக்கிறேன். அதில் பிள்ளைகள் குட்டிகள் எல்லாரோட போனால் நாங்கள் திரும்பி வரைய மாமி குடும்பம் நாங்கள் திரும்பி வரைக்குள்ள பழையில ஒரு ஆலமரத்தோட பஸ் அடிபட்டு நான் டிரைவர் நிதிரியாக போயிட்டார். அடிபட்டு நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே தப்பிட்டோம். ஆனால் பெரியாக்களுக்கு காயம், சின்ன பிள்ளைகள்லாம் கீழே இருந்தபடியால் சின்ன பிள்ளைகள் அநேகமாக காயங்கள் இல்லாமல் நாங்கள் தப்பிட்டோம். அதே பிறகு வெள்ளம் வரும் அடிக்கடி யாழ்ப்பாணத்தில், உங்களுக்கு தெரியும் தானே. அந்த டைமில் நாங்கள் எங்களோட வீடு வெள்ளத்துக்குள்ள போயிடும். அப்போ நாங்கள் வெளிக்கிட்டு மாமிகிட்ட போகிறது, அப்படியே ஃபேமிலியாக போய் அங்கே ஒரு கிழமை நின்று மாமி நல்ல சாப்பாடெலாம் செய்திருவா. என்ற பிறகு நாங்கள் எங்களோட வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி மாமி இந்த கோயில்களுக்கு போகிறதெல்லாம் நான் சில நேரம் மாமியோட வெளிக்கிட்டு போகிறேன். நான் இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் கும்பிட்டு கொண்டு, பிள்ளையா கோயில், கந்தசாமி கோயில், சிகராசுர பிள்ளையா கோயில், சிவகாமி அம்மன் கோயில்,
அப்படி எனக்கு அந்த பக்தி ஊட்டினதில் மாமி முக்கியமான ஒரு ஆள். அங்கே எல்லாம் போவோம். அப்புறம் அங்கே அதே மாதிரி தூரத்து கோயில்கள் சின்ன சன்னதி, நல்லூர், நாகபூஷணி அம்மன், கதிர்காமம், மற்றது வேறு வேறு கோயில்களுக்கெல்லாம் போவோம். கோணேஸ்வரம், கேதீஸ்வரம். நான் பார்த்தேன் மாமி நல்ல ஒரு டிவோஷனலான ஆள். அதெல்லாம் இன்றைக்கு கடவுள் அருளால் அவன் பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருக்கு. நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள். மற்றது மாமி தோட்டத்துலேயும் வந்து 2 வேலை செய்வாள். நான் சில சமயம் போய் என் கிராண்ட் ஃபாதர் அவர்கிட்ட அப்பப்பா அவர்கிட்ட தோட்டத்தில் போய் 67, 68 அந்த அம்மா இறந்த பிறகு நான் போய் கொஞ்சம் ஒரு 1 இயர் அவர் வீட்டை இருந்தோம் நாங்கள். அப்போ நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அவர் கிராண்ட் ஃபாதருக்கு.